முக்கியமான டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்கள் வீட்டு குழந்தைங்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேருங்க. ஏன்னா நம்முடைய பெரியவர்கள் விவசாயம் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்ததிகள் ஏன்னா படிக்க போயாச்சு, அது மறந்தாச்சு. விவசாயத்தை அவர்கள் சொல்லி தந்த பாடங்கள் மறந்துட்டோம். அவர்கள் விட்டு சென்றது எல்லாத்தையுமே நம்ம மறந்து அழிவின் பாதையை நோக்கி போயிட்டுருக்கு. அதனால் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நான் சொல்ல வேண்டியது உங்களுடைய வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறீங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்த சொல்லுங்கள். ஒவ்வொரு பர்த்டேக்கும் ஒரு மரம் கன்று நடுங்க. உங்களுடைய தோட்டத்தில் நடுங்க. இல்லை உங்களுக்கு உரிமையான ஒரு இடத்துல நடுங்க. இது ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ உள்ள கால சூழ்நிலைகள் மாறி இருக்கு. உங்களுக்கே தெரியும் என்வாரன்மெண்டல் நம்மளோட சுற்றி எப்படி அட்மாஸ்பியர் இருக்குன்னு. இது ரொம்ப ஒரு சீசன் மாறி இருக்குது. எல்லாமே ஹாட்டாக இருக்குது. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வெயில் நம்ம அனுபவிக்கிறோம். மழை பெஞ்சாலும் ஒரே நேரத்தில் 10 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் பெரும் கனமழையே பெய்யுது. இதற்கெல்லாம் காரணம் என்னென்னா, நம்ம காடுகளை அழிச்சது தான். நம்ம வீடு கட்டுறோம், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பண்ணுறோம், இதுமாரி சிட்டியை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம காடுகளை அழித்து நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த இயற்கையான நல்ல நல்ல விஷயம் நமக்கு கிடைக்கணும் போகுது. அதனால் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். ஒவ்வொரு பர்த்டேக்கும் ஒரு மறக்கன்று நீங்கள் நினைக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் நடும்போது நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை கோடி குழந்தைங்கள். ஒரு சிறு துளி தான் பெருவெள்ளமாகும். ஒரு சிறிய சிறிய விதைகள் தான் நாளைக்கு பெரிய காடுகள் ஆகும். தமிழ்நாட்டில் குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். மரம் நடுறதுனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும். நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது. மரம் நடுவதனால் என்னென்ன நன்மைகள் இருக்குது. குழந்தைங்களுக்கு அதை எடுத்து சொல்லி புரிய வச்சு குழந்தைங்களுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை கற்றுக் கொடுங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தவங்க ஒரு மரத்தை நடணும். அதுதான் நம்முடைய வருங்கால சந்ததிக்கு விட்டு செல்கிற ஒரு அடையாளம். நம்ம செய்கிறது அவங்களும் பின்பற்றுவாங்க, அவங்க வரக்கூடிய குழந்தைங்களும் பின்பற்றுவாங்க. இன்னிலேருந்து நம்ம இந்த நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு போவோம். இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க.